நாம எல்லாரும் கடற்கரையில இந்த சங்க கண்டிப்பா பார்த்திருப்போம் இல்லையா? பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு பொருள். ஆனா இதுக்குள்ள பிரபஞ்சத்தோட ரொம்ப ஆழமான ரகசியங்கள் எல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வாங்க இந்த ரகசியத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இயற்கையோட ஒரு எளிமையான ஆனா ரொம்ப நேர்த்தியான படைப்பு. இதோட வளைவுகளும் சரி, வடிவமும் சரி, பார்க்க ரொம்பவே அமைதியா இருக்கு. ஆனா இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய கணக்கே இருக்கு. ஆமாங்க, இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயத்தோட மைய கேள்வி. எப்படி இந்த ஒரு சின்ன சிப்பி பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான வடிவமைப்புக்கும் நம்மளோட உடலமைப்புக்கும் ஒரு பாலமா இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இது நிஜமாவே ஒரு மர்மமான பயணம். வாங்க சேர்ந்து போலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள ஆழமா போவோம். இந்த ஷங்கோட அழகுங்கிறது சும்மா ஏதோ எதேச்சியா வந்ததில்ல. அதுக்கு பின்னாடி ரொம்ப துல்லியமான ஒரு கணித சூத்திரம் இருக்கு. இயற்கையோட இந்த சீக்ரெட் கோடன் அமைப்பை பிரேக் பண்ண போறோம். ரெடியா? கணிதத்துல ஃபிபோனச்சி சீரீஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். ஒவ்வொரு நம்பரும் அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரோட கூட்டுத்தொகை. அதாவது 0, 1, அப்புறம் 1+1 2, 1+2 3, 2 கூட்டல் 3 5, 8, 13ன்னு இப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த தொடர்ல அடுத்தடுத்த எண்களை நீங்க வகுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கிடைக்கிற விகிதம் ஒரு குறிப்பிட்ட எண்ணை நோக்கி போகும். அதுதான் இந்த நம்பர் 1.618. இதுக்கு கோல்டன் ரேஷியோ அல்லது 5 அப்படின்னு பேரு. இது இயற்கை முழுக்க பரவி கிடக்கிற ஒரு அடிப்படை மாறிலி. பூக்களோட இதழ்கள்ல ஆரம்பிச்சு நம்ம முகத்தோட அமைப்பு வரைக்கும் எல்லாத்துலயுமே இந்த விகிதம் ஒளிஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த கணித கொள்கை ஒரு சின்ன வரைபடத்திலிருந்து பிரபஞ்ச அளவு வரைக்கும் எப்படி பொருந்துதுன்னு பாருங்க. இடது பக்கம் இருக்கிறது கோல்டன் ஸ்பைரல், வலது பக்கம் இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான கேலக்சி. ரெண்டுமே ஒரே டிசைன் தான். இப்ப மறுபடியும் நம்ம சங்குக்கே வருவோம். இந்த கோல்டன் ஸ்பைரல் அமைப்பு சங்கோட உள்ளமைப்புல மிக துல்லியமா அமைஞ்சிருக்கு. இந்த எக்ஸ்ரே படத்தை பாருங்க, எவ்வளோ தெளிவா காட்டுது. இயற்கை தன் ரகசிய குறியீட்டை இந்த சிப்பிக்குள்ள எவ்வளவு அழகா பொதிச்சு வச்சிருக்கு பாத்தீங்களா? ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம பொதுவா இந்த தொடரு ஃபிபனாச்சி சீரீஸ்ன்னு தான் சொல்றோம். ஆனா அவருக்கு பல பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே ஹேமச்சந்திரா அப்படிங்கிற ஒரு இந்திய கணிதவியலாளர் இத பத்தி விளக்கியிருக்கார். அதுவும் இன்னும் பழமையான மேரு பிரஸ்தாரா அப்படிங்கிற இந்திய அறிவு அடிப்படையா வச்சுதான். சரி, கணிதத்தை விட்டுட்டு இப்போ ஒலிக்கு வருவோம். இவ்ளோ கச்சிதமான ஒரு பெர்ஃபெக்டான அமைப்புக்குள்ள நம்ம மூச்சு காற்ற செலுத்துனா என்ன நடக்கும்? சங்கோட குரல்ல அப்படி என்ன ரகசியம் இருக்கு? இந்திய பாரம்பரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்கோட ஒலி ஓம் என்கிற புனித ஒலியோட தொடர்புடையது. ஓம்ங்கிறது பிரபஞ்சத்தோட ஆதி ஒலி, ஆதி நாடம்னு சொல்லுவாங்க. சங்கு ஊதும்போது அந்த பிரபஞ்ச ஒலியே எதிரொலிப்பதா ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. எந்த கருத்து அதப்பா ரொம்ப அழகா சொல்லுது. நாதம், அதாவது ஒலி, அதுவே பிரம்மா, அதாவது தெய்வீகம். ஒலி தான் தெய்வம். அதனாலதான் சங்கு எழுப்புற ஒலிக்கு இவ்ளோ பெரிய கலாச்சார முக்கியத்துவம் இருக்கு. அது வெறும் சத்தம் இல்ல, அது ஒரு தெய்வீக அதிர்வு. சங்கு ஊதுறது நம்ம ஊர்ல மட்டும் இருக்கிற பழக்கம்னு நினைக்காதீங்க. உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா பல பூர்வகுடி சமூகங்கள்ல இது ஒரு பொதுவான பழக்கமா இருந்திருக்கு. இந்தியால இருந்து தென் அமெரிக்கா, மெக்சிகோன்னு பல கலாச்சாரங்களை இந்த ஒரு புனித ஒலி இணைக்குது. சரி, இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு கதையிலயுமே ஒரு பெரிய ட்விஸ்ட். சங்குக்கும் நம்ம மனித உடம்புக்கும் இருக்கிற ஒரு ஆழமான, நம்பவே முடியாத ஒரு தொடர்பு. இங்க இருக்கிற இந்த 2 படத்தையும் கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒலிய உருவாக்குற சங்கோட சுழல் வடிவமும், ஒலிய கேட்க உதவுற நம்ம காதுக்குள்ள இருக்கிற காக்லியான்ற உறுப்பும் ஒரே மாதிரி, அதாவது ஒரே வடிவத்துல இருக்கு. இது எவ்ளோ பெரிய ஆச்சரியம்! நம்ம தொண்டையில இருக்கிற இந்த புடைப்புக்கு ஆதாமின் ஆப்பிள்னு பேரு. இது நம்ம குரல் பெட்டியோட ஒரு பகுதி. சரி, இது எதுக்கு இங்க முக்கியம்னு அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு புரியும். பாத்தீங்களா, பல இந்திய மொழிகள்ல நம்ம குரல்வள இருக்கிற அந்த பகுதிக்கு பேரு சங்கு. இது மொழி ரீதியாகவும் உடற்கூறியல் ரீதியாகவும் ஒரு நேரடி தொடர்பு காட்டுது. ஒளிய உருவாக்குற சிப்பியோட பேரையே ஒளிய உருவாக்குற நம்ம உறுப்புக்கும் வச்சிருக்காங்க. அப்பப்பா, இன்னொரு நம்ப முடியாத ஒற்றுமை என்னன்னா, சங்கோட மேல இருக்கிற அந்த வரிகளும் நம்ம குரலை உருவாக்குற குரல் நான்களும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சங்குக்குள்ளேயும் வரிகள் இருக்கு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த கணிதம், ஒலி, உடற்கூறியல்னு எல்லாத்தையும் இப்ப ஒன்னா இணைச்சு பாப்போமா? இந்த சாதாரண சங்கு எப்படி ஒரு பெரிய தத்துவத்தை நமக்கு ரொம்ப எளிமையா சொல்லுதுன்னு உங்களுக்கு புரியும். சுருக்கமா சொன்னா, இந்த ஒரு சங்கு பிரபஞ்சத்தோட கணித வடிவமைப்பு, தெய்வீக ஒலி,
நம்ம காதோட அமைப்பு, நம்ம குரல்னு எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளியா இருக்கு. இது ஒன்னோட ஒன்னு தொடர்பில்லாத விஷயங்கள் இல்ல, எல்லாமே ஒரே பெரிய வடிவமைப்போட வெவ்வேறு பாகங்கள். அப்போ இந்த சங்கு நமக்கு என்ன சொல்ல வருது? பிரபஞ்சத்தோட வடிவங்கள் ஒரு பெரிய கேலக்சியோட சுழல்ல இருந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன உறுப்பு வரைக்கும் எல்லா இடத்துலயும் எதிரொலிக்குதுன்னு காட்டுது. நாம பிரபஞ்சத்திலிருந்து வேற இல்ல, நாமளும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி, ஒரு சின்ன எதிரொலிதான். அடுத்த முறை நீங்க கடற்கரைக்கு போகும்போது ஒரு சங்க கையில எடுத்தா அத வெறும் சிப்பியா மட்டும் பார்க்காதீங்க, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த முழு பிரபஞ்சத்தையும் பாருங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இதே மாதிரி நம்மள சுத்தி இன்னும் எத்தனை ரகசியங்கள் நம்ம பார்வைக்கு தெரியாம, நம்ம கவனிக்காம போற விஷயங்கள்ல ஒளிஞ்சிருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.